வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரித்து விட்டது. மக்கள் படுகின்ற துன்பம் திரு ஸ்டாலினுக்கு தெரியல. ஏன்னா திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர். பொம்மைக்கு கீ கொடுத்து டக்கு 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 அப்படி எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர். இன்றைக்கு ஸ்டாலின் தொலைக்காட்சியில் பேசுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்றாங்க. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதையின் பாதையில் யாரும் போக வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கிறாராம். இதைத்தாயா நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 6 மாதத்திலிருந்து இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, நகரம், கிராமம் வரையும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் பேசினேன். செவடகாதில் சங்குவதல் மாதிரி கேட்கவே இல்லை. இப்ப தமிழ்நாடு பூரா போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு முதலமைச்சரே கெஞ்சறாரு, போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்கிறாராம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டது. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை திமுக ஏவல் துறையாக செயல்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைய தினம் முதலமைச்சரை ஒத்துக்கிட்டார். நான் அன்றைக்கு சொன்னதை சட்டமன்றத்தில் மறுத்து பேசினார். இன்றைக்கு முதலமைச்சரே தொலைக்காட்சியின் வாயிலாக போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று இன்றைக்கு அவர் அறிக்கை விடுறாரு. அப்படி என்றால் நான் சொல்வது உண்மையாகிவிட்டது அல்லவா? அன்றைய தினமே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில், எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நாடு சீரழிகிறது, மாணவர்கள், இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காக நான் வேண்டுகோள் விடுத்தேன். அப்பொழுதே இந்த அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. அதோட இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் 1/1/2025 முதல் இதுவரை 141 கொலை நடந்திருக்குது. 141 கொலை 2 மாதத்தில் நடந்திருக்குது. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. என காவல்துறை செயலிழந்து விட்டது. காவல்துறை திரு ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல. ஏன்னா அங்கங்க திமுக காரெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால காவல்துறை செயலிழந்து கிடக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய பத்திரிகையில் பார்ப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க, தங்க விலை என்னன்னு போடுவாங்க, வெள்ளி விலை என்னன்னு போடுவாங்க. இப்ப கொலை நிலவரம் என்னன்னு போடுறாங்க. கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிகையில், ஊடகத்திலும் போடுறாங்க.